ஹலோ ஒன் அண்ட் மைவின் வெல்கம் டு அஜய். ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போறோம்னா ஜெமினி கணேசனும் சுருளி ராஜனும் இந்த படத்தோட மூவி வீடியோ தான் பார்க்க போகிறோம். எஸ்ங்க, இந்த படம் வந்துட்டு எத்தனை வாட்டி திரும்ப திரும்ப பார்த்தாலும் கண்டிப்பாக ஒரு போரே அடிக்காத படம் தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ 2017 வெளியான ஒரு ராம்காம் படம். சரிங்களா? எனக்கு இப்போ வரைக்கும் ஃபேவரட்டாக இருக்கிற படம். கதையாக இருக்கட்டும், கேரக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் ப்ளே பண்ண கேரக்டர்ஸாக இருக்கட்டும், மியூசிக்கு, சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே லைக் வந்துட்டு ரொம்ப சாங்ஸ் மெஸ்மரைசிங்காக இருக்கும், வைபாக இருக்கும். கதை வந்துட்டு படம் வந்துட்டு கலர்ஃபுல்லாக இருக்கும், ஜாய்ஃபுல்லாக இருக்கும், ரொமான்டிக்காக இருக்கும். லைக் வந்துட்டு காமெடிலாம் வந்துட்டு செம்மையாக இருக்கும். ஸோ இந்த படம் பார்க்கும்போது உண்மையில நான் சூரிய சார் தான் மிஸ் பண்ணுவேன். செம்ம காம்போடா, செம்மையாக இருக்கு அந்த மாதிரி. ஏன்டா இந்த ஆள் வந்துட்டு ஹீரோ போனார் அந்த மாதிரி உண்மையில லிட்டரலி எனக்கு ஃபீல் பண்ணுச்சு. பட் அது அவரோட சாய்ஸ், அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு, அது அவரோட டைம், அவர் பீக்கில் இருக்காது. இட்ஸ் விஷ் பண்ணுற நேரம் தான். ஓகே, கண்டிப்பாக சொல்லணும். சரிங்களா? பட் எனக்கு உண்மையிலேயே வந்துட்டு மிஸ் பண்ண சூரிய சாரை. என்னடா கோம்போ, அது செம்மையாக இருக்கு அந்த மாதிரி. ஸோ இந்த படம் ஜெமினி கணேசனும் சுருளி ராஜனும். ஓகேவா? ஸோ இந்த படம் வந்துட்டு கரெக்டாக இருக்கு. சாரி, நவுத்திட்டேன். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். ஜெமினி கணேசனும் சுருளி ராஜனும். ஓகே, ஜெமினி கணேசன் வந்துட்டு நம்ம ஹீரோட பேர் நம்ம அதுருவா. ஓகேவா? சுருளி ராஜன் வந்துட்டு நம்ம சூரி சாரோட பேர். இந்த கேரக்டரு அதுக்கு பேரே நல்லா இருக்கும். ஓகேவா? ஜெமினின்னு வச்சுக்கிட்டு, ஜெமினினா வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, அவருக்கு ஒரு ஜெமினி சார் இருக்கார்ல. ஓகேவா? எல்லா பொண்ணுங்களுக்கும் அவர் பிடிக்கும். லைக் வந்து ஒரு பிளே பாய் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பிளே பாய் தான் நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, என்னோட அம்மா அப்பா அந்த மாதிரிலாம் ஒரு லைக் வந்து ஒரு பிளே பாய். லைக் இந்த பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பொண்ணுங்களாம் சுற்றி இருக்கும். படத்துலேயே காமிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த படத்துலேயும் வந்துட்டு இந்த படத்தில் ஹீரோவா அதரவா வச்சுது, அதுவும் ஜெமினி கணேசன் பேரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெர்ஃபெக்டான சாய்ஸ் கண்டிப்பாக சொல்லுவேன். சரிங்களா? அதரவா வந்துட்டு அவர் ஆக்ஷன் பண்ணலாம் பண்ணியிருக்காரு. பட் ராம்காம் இஸ் மை ஃபேவரட். ஓகேவா? அதுவும் இந்த படம் அவர் செம்ம பப்ளியா, அவர் வந்து ஹேண்ட்ஸமா, செம்ம கியூட்டா, அவரோட லுக்கு, அவரோட பேசுற விதம் இந்த படத்துல வந்து ரொம்ப ஒரு மாதிரி கியூட்டா தான் பண்ணுவாரு. சரிங்களா? பொண்ணுங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அதர்வாவை. பட் இந்த படத்துல வந்து எனக்கு செம்மையா பிடிச்சிருந்துச்சு அது மனசனை. ஓகேவா? கேலா இல்லைங்க, அவளை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு சொல்றேன். சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து வந்துட்டு நம்ம சூரி சார் அவர் வந்துட்டு ஒரு டுபாக்கூர் ரவுடியா வந்து பிளே பண்ணுவாரு. கடைசியில் அதுவும் உடஞ்சிரும். ஓகேவா? அவர் இமேஜ் போயிடும். அதுக்கப்புறம் மொட்டை ராஜேந்திரனும் இருப்பார் சார் இருப்பாரு. அவர் வந்துட்டு பாயா வருவாரு. ஓகேவா? முஸ்லீம் பாயா வருவாரு. அதெல்லாம் தெரி மியூசிக், அவர் இன்ட்ரடக்ஷன்ல தெரி மியூசிக், தெரி பிஜிஎம் போடுவாங்க. அதெல்லாம் செம்ம ஃபன்னா இருக்கும் மேலே. ஓகேவா? அவர் கொடுக்குற பில்டப்பா இருக்கட்டும், சூரி சாருக்கு மாமான்னு சொல்லுவாரு. சூரி சார் சொல்லுவாரு மாமா அப்படின்ட்டு. அதெல்லாம் நல்லா இருக்கும், செம்மையா இருக்கும். உங்களுக்கு படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். மறக்க கமெண்ட் பண்ணுங்க எந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தொடர்ந்து வந்துட்டு த மெயின் ஹீரோயின் ஐஸ்வர்யா ராஜேஷ். ஓகேவா? அவங்க ஒரு பாதி படத்துக்கு மேலே தான் வராங்க. ஓகேவா? பாதி படத்துக்கு மேலே தான் வராங்க. ஐஸ்வர்யா அவங்க தான் வந்துட்டு ஹீரோயின், நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் ஜோடி. ஓகேவா? அது தொடர்ந்து வந்து நம்ம ரெஜினா கேசண்ட்ரா, பிரணீதா, சுபாஷ், அதித்தி. ஓகேவா? ஸோ அவங்கலாம் நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்துட்டு லைக் எல்லாத்துக்கும் தனித்தனி சாங் இருக்கும். ஓகேவா? எல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாத்துக்கும் தனித்தனி சாங் இருக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக சாங்கை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். டீமன் சார் பெர்ஃபெக்டான ஒரு குரூ. ஓகேவா? இந்த மாதிரி சாங் ராம்காம்க்கு நல்ல ஒரு பெப்பியான சாங்கும் இருந்துச்சு, ஒரு மெஸ்மரைசிங்கான சாங் வந்துச்சு. எனக்கு இந்த ஆல்பம்லேயே எனக்கு பிடிச்ச ரொம்ப சாங் வந்துட்டு அம்முக்குட்டியே நம்ம பிரதீப் குமார் பாடியிருப்பாரு. செம்ம ஒரு பாட்டுங்க. இந்த படத்தில் எப்படி எடுத்திருப்பாங்க, இந்த ஒரு பாட்டை ரெண்டு விதமாக பிடிச்சு. லைக் வந்து பாட்டிலேயே வந்துட்டு ரெண்டு விதம் ஒன்று இருக்கும்ல, ரெண்டு செக்ஷன் இருக்கும்ல. லைக் நான் வச்ச பேர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப் அப்படின்ட்டு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்குல்ல இந்த பாட்டில் அம்முக்குட்டியே ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு நம்ம ரெஜினாக்கு வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ரெஜினாக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஆஃப் வந்துட்டு பாட்டில் சொல்கிறேன். செகண்ட் ஆஃப் வந்துட்டு நம்ம அதிதிக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம ஹீரோ தான் வந்து பிளே பாய் ஆச்சு. இங்கேயும் கடலை போடுவாரு, இங்க வாங்கின கிரீமா அங்கே கொடுத்து அங்கேயும் கடலை போடுவாரு. ஓகேவா? அவருக்கு பேசிக்காக லவ் பண்ண பிடிக்கும், கல்யாணம் பண்ண பிடிக்காது. ஓகேவா? ஸோ அந்த சீன் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா, ஓகேவா, நம்ம டி சிவா சார் வந்து பிளே பண்ணியிருப்பாரு. அவர் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர். ஓகே, அவர் வந்துட்டு பையன் கிட்ட பேச மாட்டாரு. ஓகேவா? அதர்வா கிட்ட பேச மாட்டாரு. பட் அதர்வா ஏதாச்சும் நோண்டிக்கிட்டே இருப்பாரு, மாட்டி விட்டுக்கிட்டே இருப்பாரு. ஓகேவா? அவங்க கிளாஷ் நல்லா இருக்கும். அது ஒரு செம்ம காமெடியான கிளாஷ், ஒரு சின்ன கிளாஷ் இருக்கும். அவங்க அப்பா அம்மாங்க கூட ஒரு கிளாஷ் இருக்கும். அப்பாவுக்கு தெரியும் பையன் இப்படித்தான் அப்படின்ட்டு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு போதும்பா, ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வீட்டை விட்டு
என்ன வேற வீட்டுக்கே போயிடுவாங்க. சரிங்களா, இவர் பண்ண வேலைனால ஓகேவா, வேற வீட்டுக்கு வேற ஊருக்கே போயிடுவாங்க. ஓகேவா. ஸோ அங்க போயிட்டு வந்துட்டு அங்க ஒரு பொண்ணை பார்ப்பாரு, பன்னிரண்டாவை பார்ப்பாரு. அப்போ வந்து அவங்க அப்பா வந்துட்டு கீழே இருந்து எடுத்துக்கிட்டு, வேணாப்பா இதோட நிறுத்திக்கப்பா அப்படின்னு சொல்லுவாரு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிப்பா அப்படின்லாம் சொல்றது உண்மையில நல்லா இருந்துச்சுங்க. அவங்க அப்பாக்குள்ள சின்ன கிளாஷா இருக்கணும், நல்லா இருந்துச்சு. காமெடியாவே போய்கிட்டு இருந்துச்சு. ஃபுல்லாவே கதை. அதுக்கப்புறம் நடுவுலலாம் வந்துட்டு சூரி சூரி சூரிய சாருக்கும் அதர்வாக்கும் வந்துட்டு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு உண்மை தெரிஞ்சிடும். சூரிய சார் வந்து டுபாகூர்னு சொல்லிட்டு அதர்வாக்கு தெரிஞ்சிச்சுன்னா சூரிய கிட்ட சொல்லிடுவார். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் வந்துட்டு விஷாலியாண்ட தேவலமாக கொண்டு வந்தீங்க. ஓகேவா, விஷாலியாண்ட தேவலமாக கொண்டு வந்தீங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நானும் மதுரகாண்டா சொல்லி வந்துட்டு திமிரு படத்தை நாம முட்டுவாங்க, அங்க இருக்க பிஜிஎம் போடுவாங்க. ஓகேவா, அது நல்லா இருந்துச்சு, உண்மையை நல்லா இருந்துச்சு. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சூரி சார் வந்துட்டு நாயம்மாரே அப்படின்னு சொல்லிட்டு அதர்வா பரதேசி படத்துல சொல்லுவார்ல. ஸோ அந்த டைலாக் வந்து சொல்றதா இருக்கட்டும், கொஞ்சம் சின்ன சின்ன இன்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் உண்மையிலேயே செம்ம ஃபன்னா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் உண்மையை ட்விஸ்ட். ஓகேவா, இந்த படத்தை வந்துட்டு நான் 5 தடவைக்கு மேலே பார்த்துருப்பேன். ரீசெண்டாக வந்துட்டு சும்மா நான் டிவியில் இருந்துச்சு, டிவியில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ சரி போர் அடிச்சிச்சு. இப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி கிரைம் ஸ்டோரி ரொம்ப இந்த நெட்ஃப்ளிக்ஸில் படம் எனக்கு போர் அடிச்சா சொல்றேன். லைக் வந்துட்டு எதாச்சும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணும்னு சொல்லி ஒரு முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடைக்கிறப்ப ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டு நான் படம் பார்ப்பேன். சரி, நெட்ஃப்ளிக்ஸ்லயா இருக்கட்டும், டிவியில் இருக்கிற படமா இருக்கட்டும், சும்மா வேலையை தவிர்த்து வந்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் என்னோட என்ஜாய்மெண்ட் கூட படம் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி ரேண்டமாக வந்துட்டு இருந்துச்சு இந்த படம். சரி, நல்ல படம் தானே, செம்ம ஜாலியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உட்காந்து பார்த்தேன். அதுக்கு தான் சரி நம்ம பார்த்துட்டு ரிவ்யூன்றது போட்டுடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக திரும்ப நீங்கள் ரீவாட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டைம் கிடைச்சா கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள், செம்ம ஃபன்னாக இருக்கும். ஸோ கடைசியிலாம் ட்விஸ்ட்டு வரும். நம்ம அதித்தி தானே அவங்க, எஸ் அதித்தி பொஹன்கார், எஸ் அவங்க வந்துட்டு சூரியோட ஒய்ஃபு. ஓகேவா, அதெல்லாம் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு ஒரு லைக் எக்ஸ்பெக்டே பண்ணல, அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் இதெல்லாம். ஓகேவா. அதுக்கப்புறம் பிரணீதாவா இருக்கட்டும், ஓகேவா, அதித்தியா இருக்கட்டும், அவங்கலாம் வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் லவரோட பேரை வந்துட்டு அவங்க பசங்களுக்கு வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெமினி, கணேசன் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு செம்ம ஃபன்னா இருக்கும், நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு கனெக்ட் பண்ணுவார், இத்தனை வரா 1 2 3 அப்படின்னு சொல்லி. கடைசியா அவர் கல்யாணமே ஆயிரும் ஐஸ்வர்யா ராஜேஷ் கூட. கடைசியா ஒரு ஒரு ஆக்ட்ரஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. யாரு அந்த ஆக்ட்ரஸ் எனக்கு எக்ஸாக்டா தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ப்ளூ கலர் ட்ரெஸ்ல. ஸோ இது யாருன்னு கேட்பாரு சூரிய சார். அவர் எண்ணி 5 சொல்லுவாரா 7 சொல்லுவார்னு நினைக்கிறேன். 7 எப்படி காட்டுவார்னு நினைக்கிறேன். 7 சொல்லுவார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எப்படின்னு கேட்குறப்போ இப்போ நான் பட்டுல சொல்றேன் சொல்லிட்டு பட்டுக்கு லீடு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ நல்லா தான் இருந்துச்சு இந்த படத்தை. பட்டு எடுத்தா ஒழுங்கா பண்ணணும், இல்லாட்டி எடுக்கக்கூடாது என்னைய பொறுத்த வரைக்கும். பட் ஓவரால் இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 hours 20 minutes கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல்லி செம்ம ஃபன்னாக இருக்கும். ஓகேவா. கடைசியில் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிடும் லைக் வந்து பொண்ணுங்களை லவ் பண்ணி ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு அவங்க அம்மா வரைக்கும் போயிடும். ஓகேவா. அதனால கொஞ்சம் அந்த கட்டம் மட்டும் இமோஷனலாக இருக்கும். ஓகேவா. இது விளையாட்டுத்தனமா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. பொண்ணுங்களை ஏமாத்துறது பெரிய சாபம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. லைக் பெரிய பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கொஞ்சம் எமோஷனலாக இருக்கும் அந்த ஃபேமிலி ஸ்டோரி கிட்ட. அதுக்கப்புறம் அவர் திருந்தி நல்ல வேலை, சொந்தமாக வீடு வாங்கி அதெல்லாம் செம்ம வெல் செட்டில்டாக இருப்பார். அதெல்லாம் கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த படத்தை டேக்வேன்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் வந்துட்டு நீங்கள் நேபராக இருக்கீங்களோ, உங்கள் நேபர் வீட்டில் வந்துட்டு நம்பி விட்றாங்க உங்கள் வீட்டில், ஓகேவா, அங்கே போய் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அதான் என்னை பொறுத்த வரைக்கும். லைக் வந்து அவங்க பொண்ணே உஷார் பண்ணுறது. ஓகேவா. லைக் வந்து பர்பஸாக லைக் வந்து ரேண்டமாக லவ் பண்ணது வேற. லைக் வந்து பர்பஸாக இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்காகவே வீட்டுக்குள்ளே போகிறது, அதெல்லாம் வந்துட்டு பண்ண வேண்டாம். லைக் வந்து ட்ரஸ்ட்டை உடைக்கிற மாதிரி அதை கொஞ்சம் சுட்டி காட்டியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஓகேவா. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாம். பட் இந்த கதைக்கு அவ்வளோ போதும். ஓகேவா. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டெக்கவாக பார்க்குறேன். லைக் வந்து லவ் பண்ணலாம், பட் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதையும் 2வது டெக்கவாக பார்க்குறேன். ஸோ ஓவராலாக படம் செம்ம ஃபன்னாக செம்ம ஜாலியாக ஓவரால் அந்த கோம்போ. ஓகேவா. அதர்வா அண்ட் நம்ம சூரி சாரோட கோம்போ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு அடிஷனலாக வந்துட்டு மொட்டை ராஜேந்திரன் இருப்பார்.
அந்த கார் சீக்வன்ஸ்லாம் இருக்கும், நல்லா இருக்கும். அதெல்லாம் செம்ம நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் டைம் இருந்தால் வந்துட்டு செக் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ செம்மையாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ யாரும் இந்த படம் பார்த்தீங்களோ முக்கியமாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு, பிடிச்சா பிடிக்கலையா உண்மையானு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது சொல்லி வெளியே முடிச்சுக்கிறேன். சீ நெக்ஸ்ட் சனிங் ஆஃப். ஐ அம் டேக் கேர், பை.